எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பவித்ரா பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கள் மாம்க்கு தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் இங்கே இருக்கிறனாக்கா ஷீ இஸ் த ஒன்லி ஃபுல் அண்ட் ரீசன். அப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் டைரக்டர் சார் ஆனந்த் சார். அப்புறம் டீம் ஊரக்கானம் டீம் ஃபுல்லாக எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்யூ சொல்லியிருக்கேன். இந்த ஊரக்கானம் மூவியில் நான் ஹீரோயின் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா லவ் ஸ்டோரி எப்படி லாஸ்ட்டில் ஜோடியாவாங்கன்ட்டு வித் அ குட் மெசேஜ். ப்ளீஸ் டூ வாட்ச். தேங்க்யூ. About the music சொல்லணும்னா it was a great lyrics and all, it was great. என்னோட ஆக்சுவலி எனக்கே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச். தேங்க்யூ. என்னுடைய பேர் வந்து ஆரிய ஆனந்த். நான் ஏற்கனவே செவிலி மோகனா படத்துடைய டைரக்டர் கேமராமேனு. இது 2 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது வந்து எனக்கு 3வது படம். படம் பேர் வந்து ஊரக்கானம். தேயிலை தொழிலாளர்களுக்கு நடக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்படம் முழுக்க ஊட்டியிலே படமாக்கியிருக்கிறோம். படத்தில் பிர்லா, ஷா, சசி எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. யதார்த்தமான காதல் கதை. நன்றி, வணக்கம். இப்படத்துக்கு இசையமைப்பாளராக ஒரு பெண் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம், சந்திரா சத்யராஜ்னு. பாட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த படம் கண்டிப்பாக தியேட்டருக்கு விரைவில் அடுத்த மாதம் விரைவில் வருது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நான் ஊரக்கானம் படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமாகியிருக்கேன். இது என்னுடைய 2ஆம் படம். முதல் படம் வந்தாரங்குடின்னு பண்ணியிருக்கேன். இது என்னுடைய 2வது படம் ஊரக்கானம். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவான ஒரு உண்மை காதல் சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. இந்த படம் ரொம்ப ஒரு இயல்பான காதல் வாழ்வியலை பொறுத்து இருக்குது. அதாவது எப்படின்னா ஒரு இளைஞன் மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து ஒரு இளைஞன் வந்து காதலிக்கிற பொண்ணை ரொம்ப சாதாரணமாக திருமணம் செஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த நம்ம ஊர் கலாச்சாரத்தில் முதல்ல ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிக்கணும், அப்புறம் அந்த பொண்ணு அவனுக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் அவனுடைய நண்பர்களுக்கு பிடிக்க வேண்டியதாக இருக்கும், மாமனார் மாமியார் அந்த மாதிரியான ஒரு சூழல் ஒரு கமிட்மெண்ட்டில் வரணும். அதுக்கப்புறம் அந்த சமுதாயம் அவங்கள ஏற்றுக்கணும். இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் கடந்து தான் ஒருத்தவன் திருமணம்ன்ற ஒரு வாழ்க்கையை வந்து தொட முடியுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை தழுவின படம் தான் இது. இந்த படத்தில் நான் கதாநாயகனாக அறிமுகமாகியிருக்கேன். இந்த படத்தில் வந்து நான் பிக்கப்ன்ற ஒரு கேரக்டர், அதாவது மலை பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஜீப் வச்சுக்கிட்டு மக்கள் எல்லாம் வந்து பயணம் செய்கிறதுக்கு பிக்கப்னு சொல்லுவாங்க. ஜீப் ஓட்டுற கேரக்டரு. ஜீப் ஓட்டுற கேரக்டரில் என் கூட பயணம் செய்கிற ஒரு தேயிலை பெருக்கிற பெண் மீது உருவாகிற காதல் மையப்படுத்தி தான் இந்த படம். அதே நேரத்தில் சமுதாய விழிப்புணர்வு நிறைந்த படம் இது. நிறைய கருத்துக்கள், நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நிறைய இருக்குது. நிச்சயமாக படம் பார்க்க வர உங்களுக்கு ஒரு மலை பிரதேசத்தில் ஹில்ஸில் ஒரு டூர் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு, அந்த மாதிரியான படம் பிடிப்பு, கேமரா ரெட் அலெக்ஸா, அந்த காட்சியெலாம் பார்க்குறதுக்கு எடிட்டிங்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. காட்சியெலாம் நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக தேட்டரில் வந்து நீங்கள் பார்க்குற போது ஒரு நல்ல ஒரு நிஜமான ஒரு மலைப்பகுதியில் ஒரு டூருக்கு வந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். இசை வந்து சந்திரா சத்யராஜின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி. அவங்க ரொம்ப அழகாக இசை அமைச்சிக்கிறாங்க. அவங்களுடைய திறமையெல்லாம் அற்புதமாக இருக்குது. திரும்ப கேட்குற மாதிரியான பாடல்கள், அது மாதிரி நடனமும் ஒரு குத்துப்பாட்டு ஒன்று, நடனம் எல்லாமே நல்லா வந்திருக்கு. என்னோடய பேர் KS சரவணகுமார். நான் புதிய முயற்சியாக வேலவர் மூவிஸ் என்கின்ற பெயரில் ஊரக்கானம் என்கின்ற திரைப்படத்தை ஒரு கூட்டு முயற்சியாக ஆரிய ஆனந்த் இயக்கத்தில் பவித்ரா ஹீரோயினாகவும் பிர்லா ஹீரோவாகவும் மற்றும் சா தங்கத்துறை மற்றும் நெல்லை சிவா போன்றோர் நடித்து மேற்கு தொடர்ச்சி மலையின் நடந்த கதையை அடிப்படையாக கொண்டு இப்படம் இயக்கப்பட்டுள்ளது. இப்படமானது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இயக்கப்பட்டுள்ளதால் அனைவரும் இதை விரும்புவார் என்று நம்புகிறேன். இப்படத்திற்கு அனைவரும் ஆதரவு அளிப்பார்கள் என்று நம்புகிறேன். என்னுடைய பேர் கம்பம் குணாச்சி. நான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று, மை, கேக்ரான் மேக்ரான் படங்களுக்கு பிறகு ஊரக்கானம் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு ஆரிய ஆனந்த் அவரே ஒளிப்பதிவு செஞ்சு இயக்கி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு படம். ஊட்டி பகுதியில் மஞ்சூர் அப்படின்ற அந்த கிராமத்தில் தேயிலை தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை ஒரு அழகான காதலோடு சொல்லியிருக்கிற படம் தான் ஊரக்கானம். இந்த படத்தினுடைய வந்து 2 பாடல்கள்
இசையமைப்பாளர் மிக அற்புதமான மெல்லிய இசையை இதயத்தை தொடுற மாதிரி ஒரு மைனா ஒரு கும்கிக்கு அப்புறம் வந்து ரொம்ப அற்புதமான வந்து ஒரு இசை கொடுத்துருக்காரு. அந்த பாடல் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுடைய இயக்குநர்களையும் அதில் பணிபுரிஞ்ச தொழில்நுட்ப கலைஞர்களையும் தொடர்ந்து சினிமாவை வளர்க்கவும் சினிமா கலைஞர்களை ஊக்குவிக்கவும் உங்களுடைய ஆதரவு தேவை என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என் பேர் தங்கதுரை. நான் வந்து திரைப்படம் ஊரக்கான திரைப்படத்தில் ஹீரோவுக்கு அப்பாவை நடிச்சிருக்கிறேன். முழுக்க முழுக்க இந்த படம் வந்து மலை பிரதேசத்தில் எடுக்கப்பட்ட படம். பனியிலையும் மழையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு திரு ஆரிய ஆனந்த் அவர்கள் இயக்கிய படம். ரொம்ப பொறுமையாக எல்லாத்துக்கும் நல்லா பொறுமையாக சொல்லி கொடுத்து எங்களை நடிக்க வச்சு திறமையாக எடுக்கப்பட்ட படம். நல்லா சிறப்பாக வந்திருக்குது. பாடல் காட்சிகளும் சிறப்பாக வந்திருக்கு. நல்லா வெற்றியடைய வாழ்த்தும்படி உங்களை அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷா. ஊரக்கான படத்தில் செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அப்புறம் படம் நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கோசரம் வந்திருக்கோம். படம் நல்லா வந்திருக்கு, பாருங்கள். சாங்ஸ்லாம் 2 சாங்ஸ் இருக்குது. சாங்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. எனக்கு ஆடியோ லான்ச்சு அதுக்கு தான் வந்திருக்கும். படம் ரிலீஸ் ஆனால் கொஞ்சம் எல்லாருமே உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.